கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு காலமாக ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் அடைபெற்றிருக்கிற பேரறிவாளன் சாந்தன், முருகன், நளினி, ஜெயக்குமார், ராபர்ட் பயாஸ், இவர்கள் ரவிச்சந்திரன், இவர்கள் இந்த 7 பேரையும் வருகிற ஜனவரி 17 எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு தொடங்குவதை முன்னிட்டு தமிழக அரசு, தமிழக முதல்வர் விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. 24 ஆண்டுகளாக அவர்கள் சிறையில் அடைபெற்றிருக்கிறார்கள். இடையில் 3 விதிக்கப்பட்ட மரணதண்டனைக்கு எதிராக நடந்த இயக்கங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். கடைசியாக டிசம்பர் 2ஆம் நாள் இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. அது பெரும்பாலும் ஊடகங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்ப்பாக அமைந்துவிட்டது. மழை வெள்ளம் இருந்த காரணத்தினால் இந்த செய்தி விரிவாக அலசப்படவும் இல்லை. அதாவது உச்சநீதிமன்றம் இந்த 7 விடுதலை செய்யக்கூடாது என்று கூறிவிட்டதாக, அல்லது இவர்களது விடுதலை கோரிக்கையை மறுத்துவிட்டதாக அந்த செய்திகள் வந்தன. அது உண்மையல்ல. அந்த தீர்ப்பு பற்றிய ஒரு தவறான புரிதல் அது. உண்மையில் அந்த தீர்ப்பு என்பது குற்ற நடைமுறை சட்டத்தில் கூறப்பட்டிருக்கிற விதிகளை எவ்வாறு விளக்குவது என்பது பற்றி ஒரு 7 வினாக்களை உச்சநீதிமன்றம் எழுப்பி அந்த வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக அரசமைப்பு சட்ட முழு ஆயம் ஒன்றை அமைத்தது. அந்த வினாக்களுக்கான விடைகள் தான் அந்த தீர்ப்பில் அடங்கியிருக்கின்றன. அந்த விடைகளில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், அது வேறு செய்தி. ஆனால் இந்த 7 விடுதலை செய்ய வேண்டும் கூடாது என்பது பற்றிய தீர்ப்பு அல்ல. அவர்கள் கூறியிருப்பதெல்லாம் இந்த 7 விடுதலை தொடர்பாக தமிழக முதல்வர் இந்திய அரசுக்கு எழுதிய கடிதத்தை பற்றி தனியாக ஒரு 3 நீதிபதிகள் கொண்ட ஒரு ஆயம், 3 ஜட்ஜ் பெஞ்ச், அது தீர்ப்பளிக்க வேண்டும் என்று தான் கூறியிருக்கிறார்கள். அந்த வழக்கு இனிமேல் தான் வர இருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு வழக்கிற்காக காத்திருக்க வேண்டியதில்லை என்ற முறையில் தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 161வது உறுப்பின்படி தமிழக ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக அரசு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோருகிறோம். நான் குறிப்பிட்ட அந்த டிசம்பர் 2ஆம் தேதி தீர்ப்பிலேயே நீதிபதிகள், 3 நீதிபதிகள் அடங்கிய பெரும்பான்மை தீர்ப்பு, 2 நீதிபதிகள் வழங்கியிருக்கிற சிறுபான்மை தீர்ப்பு, இந்த 2 தீர்ப்புகளுமே ஒரு செய்தியை தெளிவாக்கிவிட்டன. என்னவென்றால், குற்ற நடைமுறை சட்ட விதிகளை பற்றிய விளக்கம்தான் நாங்கள் அளித்திருக்கிறோமே தவிர இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 72, 161 ஆகிய உறுப்புகளில் எந்த நீதிமன்றமும் தலையிட முடியாது. அவை அறுதியான, இறைமை வாய்ந்த, முழுமையான அதிகாரங்கள். இவற்றில் 161 என்பது மாநில ஆளுநருக்குரிய அதிகாரம். இந்த அதிகாரத்தை மாநில அரசினுடைய அமைச்சரவை பரிந்துரைப்படிதான் செயல்படுத்த வேண்டும், செயல்படுத்த முடியும் என்பது இதற்கு முன்பே சென்னை உயர்நீதிமன்றம் நளினி வழக்கில் வழங்கிய தீர்ப்பில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அன்றைய நேரத்தில் அப்போது ஆளுநராக இருந்த ஃபாத்திமா பி மாநில அரசினுடைய பரிந்துரையை ஏற்க மறுத்த போது உயர்நீதிமன்றத்தில் வழக்காடி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது, இல்லை, மாநில அரசு என்ன பரிந்துரை செய்தாலும் ஆளுநர் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அந்த முறையில் தான் நளினிக்கு தண்டனையும் குறைக்கப்பட்டது. எனவே இப்போது இந்த 161வது பிரிவை பயன்படுத்தி தமிழக முதல்வர் அமைச்சரவை தீர்மானம் இயற்றி ஆளுநருக்கு அனுப்பி இவர்களை விடுதலை செய்வதற்கு சட்டத்தில் வழிவகை இருக்கிறது. அப்படி வழிவகை இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்ற தீர்ப்பும் தெளிவாக சொல்லியிருக்கிறது. எனவே சட்டப்படியும், நியாயப்படியும், அறநெறிப்படியும், நீதிப்படியும், மனிதாபிமான கண்ணோட்டத்திலும் 24 ஆண்டுகளாக அவர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மீதான குற்ற தீர்ப்பு குறித்தே பல சந்தேக கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்கில் புலனாய்வு அதிகாரியாக இருந்த தியாகராஜன் அவர்கள் தான் வாக்குமூலம் எழுதும்போது எவ்வாறு தவறு செய்தேன் என்பதை அவர் வெளிப்படையாக வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். ஊடகங்களில் பேட்டியாக கொடுத்திருக்கிறார். எப்படி பார்த்தாலும் கால் நூற்றாண்டு நெருங்குகிற நிலையிலும் அவர்கள் விடுதலை செய்யாமல் சிறையில் அடைத்து வைத்திருப்பதில் எவ்வித நியாயமும் இல்லை. தமிழக அரசு இந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு தொடங்குவதை ஒரு அடிப்படையாக வைத்து அந்த தருணத்தில் இவர்களை விடுதலை செய்ய வேண்டும். இவர்களை மட்டுமல்ல, சிறையில் பல ஆண்டுகளாக ஒரு பரிசீலனை கூட இல்லாமல் அடைபெற்றிருக்கிற ஆயுள் கைதிகள் இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த உச்சநீதிமன்றம் அவருடைய விடுதலையை எல்லாம் நிறுத்தி வைத்த காரணத்தினால் அவர்கள் குறித்து எந்த ஒரு அறிவுரை கழக பரிந்துரையும் நடைபெறாமல் தேங்கி நின்றது. இப்போது அவர்களையும், ஏற்கனவே 7 ஆண்டு கழித்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், 10 ஆண்டு கழித்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போதைய முதல்வர் முன்பு முதல்வராக இருந்தபோது 12 ஆண்டு கழித்த ஆண் கைதிகள்,
10 ஆண்டு கழித்த பெண் கைதிகளை விடுதலை செய்திருக்கிறார். இப்படி நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. எனவே இந்த 7 விடுதலையை நாங்கள் கோருவது என்பது கூடவே பொதுவாக ஆயுள் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று கோருகிறோம். அதிலும் குறிப்பாக மிக நீண்ட காலமாக விடுதலை செய்யப்படாமல் இருக்கிறவர்களில் முஸ்லீம் கைதிகள் அடங்குவார்கள். அவர்கள் காலவரமின்றி சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விடுதலைக்கான ஒரு நாள் கூட குறிக்கப்படாத ஒரு நிலை நீடிக்கிறது. எனவே ஒரு குறிப்பிட்ட ஆண்டு கழித்தவர்களை, ஒரு 10 ஆண்டு கழித்தவர்களை அரசு விடுதலை செய்யுமானால் இந்த விதிவிலக்கே கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே 10 ஆண்டு, 7 ஆண்டு, 12 ஆண்டு அப்படி விடுதலை செய்த போதெல்லாம் இவர்களை விதிவிலக்கு என்று நிறுத்தி வைத்து விட்டார்கள். அப்படி விதிவிலக்கு இல்லாமல் அனைவரையும் விடுதலை செய்தால் அவர்களும் பயன்பெறுவார்கள். இவை அனைத்தையும் எம்ஜிஆர் நூற்றாண்டை ஒட்டி இந்த அரசு செய்ய வேண்டும் என்று தமிழர் எழுவர் விடுதலை கூட்டு இயக்கம் கேட்டுக்கொள்கிறார். எழுவர் விடுதலைக்கான இந்த கூட்டமைப்பு என்பது ஏற்கனவே இயங்கி வர தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகள், தமிழர் அமைப்புகள், மனித உரிமைக்கு போராடுகின்றவர்கள் அனைவரும் உள்ளடக்கியது. அது இதில் முழுவதுமாக பங்கெடுக்கிறது. இது தேர்தல் களம் என்கிற காரணம் இருந்தாலும் கூட தேர்தல் அரசியலை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த 7 விடுதலைக்காக ஒத்த கருத்துள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் இதில் ஒன்றிணைந்து தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைப்பது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த 7 விடுதலைக்கான கூட்டமைப்பின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். பிரிவு 161 பயன்படுத்தி தனக்கு இருக்கிற அதிகாரத்தை முழுவதுமாக பயன்படுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதற்கு ஒரு நல்லதொரு தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும். இவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கை முன்வைக்கிறோம். இந்த கோரிக்கையை உள்ளடங்கி மாண்புமிகு முதலமைச்சரை சந்திக்க வருகின்ற கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற அனைத்து தலைவர்களுடைய ஒப்புதலை பெற்று மாண்புமிகு முதலமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கேட்கப்படும். கூட்டு இயக்கத்தில் இருக்கின்ற 4 கட்சிகளில் 3 கட்சிகள் இதை ஆதரித்திருக்கிறார்கள். அந்த தலைவர்கள் வரவில்லை என்று சொன்னாலும் கூட இன்று அவர்கள் பிரதிநிதிகளாக வந்திருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திரு சக்தியா போன்றவர்கள், விடுதலை சிறுத்தைகளுடைய செய்தி தொடர்பாளர் திரு வன்னியரசு போன்றவர்களும், தனித்து போட்டியிடுகின்ற பல்வேறு அரசியல் கட்சியினுடைய இயக்கத்தினுடைய தலைவர்களும், இன்னும் வரையில் யாரோடு கூட்டணி என்று முடிவு செய்யாதவர்கள் கூட நாங்கள் ஒன்றாக இதில் கூடியிருக்கிறோம். காரணம், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 விடுதலை மட்டும்தான் எங்களுக்கு இதில் மைய கரு. இதில் எந்தவித ஒரு அரசியல் லாப நோக்கு கணக்கு இதில் இல்லை. அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி, ஓட்டரசியல் விரும்பாத தமிழ் தேசிய கட்சி, இயக்கங்கள், நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ கட்சி, பல்வேறு அரசியல் கட்சிகள் அனைவரும் இணைந்திருக்கிறோம். தேர்தல் நேரம் கூட்டணி கூட்டு அதெல்லாம் தனி. இந்த பிளாட்ஃபார்மில் நாங்கள் எல்லாரும் ஒருங்கிணைக்கிறோம். முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். அடுத்த கூட்டம் இது மாதிரி கூடி அந்த வேண்டுகோளுக்கும் பிறகு மாண்புமிகு முதலமைச்சருடைய பதிலை எதிர்பார்க்கிறோம். முதலமைச்சரை சந்திப்பதற்கு நேரம் கேட்கிறோம். அதிலும் எங்களுக்கு ஒரு நல்லதொரு சமிக்கை கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பேரறிவாளன் தாய் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சரை சந்திப்பதற்கான நேரம் கேட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த புத்தாண்டில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இல்லை, இப்போ இதில் 161 பிரிவின் கீழ் அமைச்சரவையை கூட்டி முதலமைச்சர் எடுக்கிற முடிவுக்கு அது கட்டற்ற அதிகாரம் இருப்பதாக நீதிபதிகள் 5 கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த கட்டற்ற அதிகாரத்தை மாண்புமிகு முதலமைச்சர் பயன்படுத்துங்கள் என்று அழுத்தம் தருவதற்காகத்தான் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருக்கிற தலைவர்கள் முதலமைச்சர் சந்திக்க போகிறோம். இவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இவர்கள் தூக்கிலிருந்து காப்பாற்றுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்த அந்த சட்ட போராட்டத்திற்கும் உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தியதற்கும் இந்த கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதற்காக பாராட்டு தெரிவிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இப்போது அவர்களுக்கு தெளிவாக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் பிரிவு 345 ஒதுக்கி வைத்துவிட்டு பிரிவு 161 பிரகாரம் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் சுட்டிக்காட்டிய அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சரவை கூட்டி முடிவெடுத்து கவர்னருக்கு அனுப்பி வைத்து இவர்களை விடுதலை செய்ய வேண்டும். இது ஒன்றுதான் ஒற்றை கோரிக்கை. அதில் ஒரு சந்தேகம் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. என்னன்னா, அரசமைப்பு சட்டத்தினுடைய 72, 161 உறுப்புகள், இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 32வது உறுப்பின்படி நீதிபதிகளுக்குள்ள அதிகாரம், இவற்றின் அடிப்படையில் ஒரு முறை தண்டனை குறைப்பு வழங்கியதற்கு பிறகு மீண்டும் கேட்க முடியுமா முடியாதா என்ற ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டது. அதைத்தான் விளக்கமாக அவர்கள் கொடுத்தார்கள். 161 படி ஏன் செய்யக்கூடாது என்று கேட்டபோது, இல்லை, ஏற்கனவே இவர்கள் 161, 72 பலனை அனுபவித்து விட்டார்கள் என்று கூறப்பட்டது. ஆனால் இப்போது நீதிமன்றம் அதை தெளிவுபடுத்திவிட்டது. இந்த வழக்கில் எழுப்பப்பட்ட கேள்விகளில் ஒரு கேள்வி இந்த கேள்வி. இந்த வழக்கை தொடுத்தவர்களில் ஒரு சிலர், அமெரிக்க நாராயணன் போன்றவர்கள் இந்த கேள்வி எழுப்பினார்கள். சுப்பிரமணிய சாமி இந்த கேள்வி எழுப்பினார்.
ஏற்கனவே ஒரு முறை கொடுத்தாச்சு, திரும்ப கொடுக்க முடியுமா என்று. இப்போது இந்த நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த உறுப்புகளை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தலாம் என்பது மட்டுமல்ல, அப்படி பயன்படுத்துவதில் எந்த நீதிமன்றமும் தலையிட முடியாது. இது தீர்ப்பில் இருக்கிற வாசகம். இதை யாரும் குறுக்கிட்டு இதை நிறுத்த முடியாது. சொல்கிறாங்க, தி ரைட் டு கிளைம் ரெமிஷன், கம்யூட்டேஷன், reprieve etc. as provided in Article 72 or Article 161 of the Constitution will always be available, being constitutional remedies untouchable by the court. நீதிமன்றத்தால் தொடக்கூட முடியாது இந்த அதிகாரத்தை என்று சொல்லிவிட்டார்கள். எனவே இந்த தெளிவின் அடிப்படையில் தான் நம்ம கேட்கிறோம். அவர்கள் சொல்ல முடியும், இதே தீர்ப்பின் அடிப்படையிலே அவர்கள் அந்த முடிவை எடுக்க முடியும். ஏற்கனவே இதற்கு முன்னாடி ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்திலே முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் இல்லை. வைகோ மக்கள் கூட்டணி சார்பாக அனுமதி கேட்டிருந்தாங்க, முதலமைச்சர் தான் கண்டுக்கல. ஸோ இப்படி இக்கட்டான இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் தான் அனுமதி கிடைக்கும் நான் சொல்கிறேன். அதாவது இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் திறம்பட நடத்தியிருக்கிறது தமிழக அரசு. அதில் எங்களுக்கு யாருக்கும் எந்த மாறுபாடும் இல்லை. வழக்கை சரியாக நடத்தலாம் விட்டுறல. இவர்களது விடுதலைக்குரிய நியாயங்களை எங்களை காட்டிலும் கூடுதலாக தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இனி விடுதலை செய்ய வேண்டும் என்ற கருத்தில் அவர்களுக்கு எந்த மாறுபாடும் இல்லை. விடுதலை செய்வதற்கான டெக்னிக்காலிட்டிஸ் தான், சட்ட நுட்பங்கள் என்ன என்பது மட்டும்தான் கேள்வி. இப்போ இது தெளிவுபடுத்தப்பட்டு விட்டதால் நம்ம வேறு எந்த பிரச்சனையும் இதோடு சமப்படுத்தி தயவுசெய்து பேச வேண்டாம். இது அதோடு நம்ம நிகர்படுத்தி பேசலை. இதில் அவர்களுடைய நிலைப்பாடு தெளிவான. ராகேஷ் திவிவேதின்னு தமிழக அரசின் வழக்கறிஞர் மிக தெளிவாக சரியான வாதங்களை முன்வைத்திருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீதிபதிகள் அதை ஏற்றுக்கொள்ளலை, அவ்வளவுதான்.